ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் பரோட்டா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. 1 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது இருக்கட்டும். இதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. இதை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கு வந்துட்டேன். இப்போது ஒரு தேங்காய் துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். எல்லா பூவையும் நான் துருவிட்டேங்க. இது மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா ஆறட்டுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இந்த உருண்டைகளாக போட்டுடலாங்க. எனக்கு 2 கப்பு அளவு மாவுக்கு 7 உருண்டைகள் வந்திருக்குங்க. இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிடலாம். இப்போ சப்பாத்தி மாதிரி திரட்டியாச்சு. இதுக்குள்ளே அந்த ஸ்டஃப்பை வச்சிடலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிக்க போகிறேங்க. பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன். இது மாதிரி மடித்து ஸ்கொயர் ஷேப்பில் திரட்ட போகிறேங்க. நான் வீட்டில் இருக்கிற சின்ன டப்பாவை எடுத்து அந்த மூடியில் ஓட்டை போட்டுட்டு நான் அதில் மாவை ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. சப்பாத்தி திரட்டும் போது நம்ம மாவு தெளிக்கும் போது எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலைங்க. இப்போது தவாவை சூடு பண்ணிக்கலாம். நம்ம திரட்டி வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பரோட்டா மேலே நெய்யோ எண்ணெயோ நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நெய் போட்டு கொடுக்கும்போது அது சுவையே தனியாக இருக்குங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி நம்ம நெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் பரோட்டா நல்லா உப்பலாக வருது. நம்மளுடைய சுவையான காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சிங்க. இதை நான் எடுத்து பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தால் அப்படியே நடுவில் பிக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். மசாலாலாம் சூப்பராக ஒட்டி. இந்த காலிஃப்ளவர் பரோட்டாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.